ஸோ வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ நம்ம மதுரை டு காந்தலூர் ட்ராவல் வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காந்தலூர் வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. காலையில் கிளம்பும்போது ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக கலகலன்னு ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் வந்து தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு ஒஸ்ட்டு பிளான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா செம்ம வெயில், தண்ணி கம்மியாக இருந்துச்சு, குளிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த ஏமாற்றத்தோடு வந்துட்டு அப்படியே ரூமுக்கு வரலான்ட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த ஒரு கஷ்டமாக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நம்ம காந்தலூரில் இருக்க இன்னொரு முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அதுதான் எரச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3வது முறை இது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2 தடவை போனப்போ வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை வந்து பார்த்தா ஃப்ளட்டு போச்சு, ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா நல்ல கிளைமேட்டு, அதே மாதிரி தண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கிளைமேட்டு நல்லா இல்லை, தண்ணி எப்படி வரப்போகுது தெரியலை. ஸோ கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வந்தீங்கடா, இங்கே குளிக்கலாம் அவனை. ஆமாம், ஆனால் மூடி இருக்காங்க. கோவில் கடை இருந்தால் இருக்கா. ஸோ நண்பர்களே, மறையூர் வந்துட்டோம். மறையூர்லேருந்து இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்துகிட்டு நேராக காந்தலூர் எரச்சிப்பாறை போக போகிறோம். எரச்சிப்பாறை போயிட்டு அப்படியே அங்கேருந்து காந்தலூர் போக போகிறோம். ஸோ வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத்து. இந்த இதுக்கு தான் போகணும் நம்ம இப்போ. ஸோ நண்பர்களே, கீழே பைப்பில் போகிற தண்ணியோட மேலே கம்மியாக தாங்க வருது. ஒரு மாதிரி வெக்ஸில் இருக்காங்க. வறட்சிப்பாறாவாயிருச்சு. செல்லென்ற காற்று என்னை இந்த காலையிலேருந்து எதுவுமே அமையலைங்க. தூவானம் போனோம் இன்றைக்கி, அதுவும் அமையலை. இப்போ எரச்சிப்பாறை போனால் அங்கே சுத்தமாக தண்ணி இல்லை. ரூமையாவது நம்ம நினச்ச மாதிரி இருக்கா இல்லை எப்படின்னு பார்க்கணும். நீ தானே ரீல்ஸில் பார்க்குற இடம், ரீல்ஸில் காந்தலூர்னா ஒரு ரோடு காட்டுவாங்கல்ல, அது இந்த இடம் தான். வீட்டுகிட்ட சொல்லு இதாடா அப்படின்ட்டியா. இதை பார்த்துட்டு தானே காந்தலூர் வீரை வாங்கினாங்க. வராதுன்னு நினச்சேன், பார்த்தா வந்துட்டேன் டக்குண்டு. அவ்வளோண்ணா. காந்தலூர் வந்தாச்சு. எங்கிட்டு போனால் லெஃப்டா இதானே. ஸோ இந்த ஏரியாவெலாம் நான் நல்லா ஒரு பீக்கான ஒரு குளிர் காலத்தில் பார்த்துருக்கேங்க. இப்போ அதுக்கடுத்து இப்போ தான் இப்படி வெயில் காலத்தில் பார்க்குறேன் காந்தலூரை. ஸோ டைம் மேட்டர்ஸ். ஸோ ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம காந்தலூருக்கு
ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். ஸோ காலையிலேருந்து வந்த அவ்வளோ நெகட்டிவ் வைபுக்கும் சேர்த்து இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம தங்கியிருக்கோங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கியிருக்க இந்த ஒரு காட்டேஜோட ஒரு ரூம் டூர், ஒரு காட்டேஜ் டூரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன். இந்த காட்டேஜில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, இந்த காட்டேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நீங்கள் வந்தால் அங்கே எப்படி தங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறீங்க. ஸோ சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. நம்ம வந்து நம்ம காட்டேஜ் கீழே நிற்கிறோம். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ். இந்த காட்டேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ ரெசார்ட். பேம்பூ ரெசார்ட் காந்தலூர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்படி வரலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நான் இது வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா வந்து எனக்கு இந்த லீடு கிடச்சது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி இன்றைக்கி வந்து அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது காந்தலூர் டவுனில் இல்லைங்க, காந்தலூருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதை ட்ரோன்ஸ் கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணுறேன் நான். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ எனக்கு இவ்வளோ காலையிலேருந்து ஒரு நெகட்டிவாகவே போயிட்டு இருந்த ஒரு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பாசிட்டிவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டே தாங்க. கீழே ரூம்ஸ் இருக்குது, மேலே ரூம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா மேலே ரூம் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா கிச்சன் செட்டப் இருக்கான், சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டைனிங் ஹால் இது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்ப் ஃபயருக்கான அந்த ஒரு செட்டப் இருக்கும். ஸோ நைட் இந்த ஆம்பியன்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் நைட்டோட கிளிப்பும் காட்டுறேன் நான். ஸோ மேலே நம்ம ரூமு டிஸ்கோ லைட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம பைக் எங்கே கீழே நிப்பாட்டியிருக்கோம். ஃபோட்டோ ஆக்சுவலாக வந்து அமிச்சாங்க. ஃபோட்டோவில் அமிச்சப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னாடா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் போனால் வேறு மாதிரி இருக்கும், நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தான் நினச்சேன் நான். பட் வந்து பார்த்தோன்னா இது ஃபோட்டோவில் அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்களோ அதுதான் நேரில் இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த ரூமு. இதில் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 5 பேர் வரையும் நம்மளால் 5 பேர் 6 பேர் வரையும் நம்மளால் ஸ்டே பண்ண முடியும். இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அந்த மாதிரியே படுத்துக்கலாம். ஸோ நேற்று 4 பேர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் படுத்துருந்தோம். திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து வெளியில் போயிட்டு வந்தனால எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டு வச்சுருக்கோம். ஹெல்மெட்டு, கோப்ரோ எல்லாமே அப்படியே கிடக்கு. ஸோ இந்த தனியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டும் போட்டு கொடுப்பாங்க. 2 பேருக்கு தேவைன்னா 2 பேருக்கு தனியாக நம்ம பெட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கபோர்டு, சூப்பர் கபோர்டுங்க. எங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாத்தையும் வச்சு நீட்டாக அடிக்கிட்டோம். அழகாக ஒரு வீடு செட்டப்லேயே நமக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குங்க. டெக்ஸ்சர், இதில் இருக்க டெக்ஸ்சர் எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
அது போக வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கேயே வந்து பார்த்தோன்னா சிங்க்கு கொடுத்துட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். எஸ், ஒரு ஸ்பேசியஸாக ஒரு வுட் ஹவுஸ்னால் வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், சிம்பிளாக வச்சுருப்பேன்னு பார்த்தோம். பட் நமக்கு ஒரு வீட்டில் இருக்க ஒரு செட்டப்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு பாத்ரூம் செட்டப்பு. இதில் வந்து பார்த்தோன்னா ஹீட்டர் இருக்குது, நார்மல் வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஷவர் எல்லாமே ஒர்க் ஆச்சு, வெஸ்டர்ன் டாய்லெட் ஆஸ் யூஸ்வலாக. ஸோ ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு பால்கனி வியூ இருக்குங்க. பால்கனி வியூ மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். இதோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ நான் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். நான் நைட் வியூவுமே பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குங்க. நைட்டு கீழே போனால் உங்களுக்கு கேம்ப் ஃபயரு, டிஜே பார்ட்டிக்கான லைட் செட்டப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கும். இது போக எங்கள்கிட்ட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு பாருங்கள், எத்தனை சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு 3 இருக்கா, எல்லாத்துலேயும் சார்ஜர் மாட்டி வச்சுருக்கோம். ஸோ அங்கே ஒரு 2-3 இருக்கும். அப்போது எத்தனை பேர் வந்தாலும் இவங்களால் வந்து நம்ம பசங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா நமக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரையும் சார்ஜ் போட நினைப்போம். எல்லாருமே ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கஷ்டம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா சுவிட்ச் போர்டெலாம் இருக்குது. மேலே பாருங்கள் அந்த லைட்டு, சீரியல் லைட், அந்த செட்டப்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த லைட்டு பாருங்கள், ஜிகு ஜிகு ஜிகுன்னு டிஸ்கோ லைட். நைட்டு இதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் நாங்கள் போட்டுட்டு. டான்ஸுக்கு இப்போலாம் வீடியோ ஆட் பண்ண முடியாது, கொஞ்சம் கண்ட்ராக இருக்கேன், நான் தான் ஆடிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லா லைட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த பின்னாடி இந்த வால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்சர்டாக தான் இருக்கும், ஒரு நீட்டாக சும்மா சிம்பிளான வால் மாதிரிலாம் இருக்குது. ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம மேலே இருந்து பார்த்தோம்ல, கீழே அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா 2 ரூம் இருந்துச்சு. ஸோ இதுலேயே அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு நல்ல கிங் சைஸ் பெட் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்க ரூமு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இடம், இவ்வளோ பெரிய பெட்டு போட்டதுக்கப்புறமும் இடத்த பாருங்கள் இதை. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே சிங்க் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் சேம் பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். அதே வால் டைப்பு, அதே டிஸ்கோ லைட்டு, எல்லா ரூமுமே ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்குங்க. செம்ம செட்டப்பில் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூமு. இங்கே என்ன பண்ணுற நீ, சும்மா பேட்டி பார்த்துட்டு வந்தியா? அது அந்த இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்பேசியஸான ரூம்லாம் டவுனுக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி வந்து அவுட்டரில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேசியஸாக பண்ண முடியும். நைஸில் இதுவும் அதே மாதிரி விண்டோ எல்லாம் வச்சு காத்தோட்டமாக இருக்குது. ஸோ டைனிங் ஏரியா தான், நல்லா ஓப்பனாக காத்தோட்டமாக ஜாலியாக பேசிட்டு. நேற்று ஒரு கேங் உட்காந்து நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நேற்று இந்த இடத்த நைட் எடுக்க முடியல. ப்ராப்பர்ட்டியோட ஹோம் டூர், ரூம் டூர்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ சூப்பரான செட்டப்பில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஒரு பக்காவான இடங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கேஜை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேக்கேஜில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ஜீப் சஃபாரி வந்துடும் அதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் வந்து ஃபுட்டு அதில் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே அதோடு சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரும் அந்த டிஜே லைட் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஆம்பியன்ட்டில் இந்த இடம் இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேக்கேஜில் எல்லாமே ஒரு ஸ்டே மட்டும் வேணும்னு கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாராளமாக பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் வரையும் அந்த பேக்கேஜும் சரி, இந்த இடத்துல அக்காமடேஷன் சரி அவங்களால பண்ணி கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க. நேற்று கூட வந்து வால்பாறையிலேருந்து வந்திருந்தாங்க, ஒரு கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டே ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல மழை பெய்யுற டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ அதில் குளிச்ச அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம். நம்ம மழை டைமில் இங்கே வலையை மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், இல்லை இந்த இடம் பிடிக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வேணும் மீன்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஜாலியாக இந்த காட்டேஜுக்கு வந்துட்டு வைப் பண்ணுங்கள். காந்தலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே மறையூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பியூஸ் நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் வரும். அதாவது ஒரு செக் போஸ்ட் வரும், ஸ்டாண்டர்ட் செக் போஸ்ட் வரும். ஸோ அந்த செக் போஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா கடைசியாக இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க இந்த ஒரு ஸ்டே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. எப்பவுமே வந்து நமக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த இடத்த பற்றி வீடியோ போடுவோம். எனக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பற்றி ஒரு குட்டி விளாக் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ உங்களை அடுத்த ஒரு இடத்துல அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.